என்னோட கற்பனையில உருவான அழகான காதல் கதையை கேட்க அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தேஞ்சதா, அத்தியாயம் 112. கதைய கேட்போமா? வாசு சொன்னது போலவே 10 நிமிடம் பொறுத்திருந்த ராகவன் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே சென்றவன் நேராக மதுவின் அறைக்கு சென்றான். மதுவின் அறை கதவை ராகவன் தட்டவும் இல்லை, காலின் பில்லை அடிக்கவும் இல்லை. நேராக கதவின் பிடியில் கையை வைத்து அவளின் அறை கதவை திறந்தே விட்டான். மது கதவிற்கு தாழ்பால் போடாததால் ராகவன் திறந்ததும் கதவு திறந்து கொண்டது. அறைக்குள் சென்ற ராகவன் முட்டையில் முகம் புதைத்து மெத்தை மேல் அமர்ந்திருக்கும் மதுவை பார்த்தான். பக்கத்தில் ஒரு டேபிளில் அவளுக்கு சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடாமல் அப்படியே இருப்பதையும் ராகவன் கண்டான். இப்படி உதிரி குவித்து ஊதிய ராகவனோ தன் இரு பக்க இடையிலும் இரு கைகளை வைத்துக் கொண்டு, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை என்றான் ராகவன். ராகவனின் குரலை கேட்டு நிமிர்ந்த மது, ஏன் ரூம்குள்ள நீங்க எதுக்கு வந்தீங்க என்றாள். மதுவின் முகம் அழுது சிவந்து போயிருந்தது. கண்கள் இரண்டிலும் கண்ணீர் தேங்கி நின்றது. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ என்றான் ராகவன். நான் அழுவேன் இல்ல சிரிப்பேன், என்ன வேணும்னாலும் செய்வேன், அத கேட்க நீங்க யாரு என்றாள் மது. நானா? நான் யாரா என்று அவளின் பக்கம் வந்த ராகவன் கொஞ்சம் குடிந்து அவள் கழுத்தில் கிடந்த தாலியை, புடவுக்குள் மறைந்திருந்த தாலியை வெளியில் எடுத்தவன், இதுக்கு சொந்தக்கார, இது உன் கழுத்துல கிடைக்கிற வரைக்கும் உன்ன கேள்வி கேட்கிற உரிமை மட்டும் இல்ல, என்ன வேணா செய்யற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு என்று அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறே ராகவன் சொல்ல, முதலைய மாங்கல்யத்துல இருந்து கையை எடுங்க என்று அவன் கையிலிருந்து மாங்கல்யத்தை பிடுங்கிக் கொண்டவள் புடவைக்குள் அந்த மாங்கல்யத்தை போட்டுக்கொண்டு எழுந்தாள். ஏனோ சாப்பிடாம இருக்க, உனக்குள்ள பாப்பா இருக்காங்கிறத மறந்துட்டியா என்று ராகவன் கேட்க, நீங்க பொண்டாட்டி பக்கத்துல இருக்காங்கிறதையே மறந்துட்டு இன்னொருத்திக்கு புடவை கட்டும் போது நான் பாப்பாவை மறைக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல, சாப்பிடாம இருக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல என்று மது சொல்ல, மது சொன்னதற்கு விளக்கம் கொடுக்க எல்லாம் ராகவன் தயாராக இல்லை. மாறாக, இப்போ சாப்பிட போறியா இல்லையா என்றவன் கேட்க, எனக்கு தோணும் போது நான் சாப்பிட்டுக்குவேன், நீங்க சொல்லி நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை என்றாள் மது. உன்னால திருத்தவே முடியாது, ஒரு குழந்தைக்கு தாயாக போற மாதிரியா பேசுற நீ என்றான் ராகவன். நீங்க மட்டும் ஒரு குழந்தைக்கு அப்பாக போறது மறந்துட்டுதான் நடந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஆபீஸ்னு கூட பார்க்காம ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் எனக்கு தெரியாம என்னவெல்லாம் நடந்திருக்கோம் என்று ராகவன் சொல்ல, ராகவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஆமாண்டி ஆமா, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கும் அதே பிளானோட தான் இருக்கேன். அதான் இந்த செஞ்சலா இருக்காளே, என்ன ஒரு மார்க்கமா தான் பாத்துட்டு இருக்க. இன்னைக்கு நைட் அவ கூட தான், வேணும்னா பாட்டிகால வந்து பாரு என்று அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறு கோபமாய் சொல்லிவிட்டு ராகவன் அவளின் அறையிலிருந்து சென்றுவிட, ஐயோ நம்ம தேவையில்லாம ஏதோ பேசி அவரை தூண்டி விட்டுட்டோமோ, ஒருவேளை அவர் 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 சொன்னபடி அந்த சென்ட்ரலா கூட இன்னைக்கு என்று மது நினைத்து கொண்டிருக்க, அவளின் முன்னே அவளது மனசாட்சி இரண்டும் தோன்றியது. ஏ மது, உன்னோட கற்பனை திறனுக்கு அளவே இல்லையா? ராகவன என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ராகவன் கிடையாது என்று அவளின் ஒரு மனசாட்சி சொல்ல, ஆமல்ல என்றாள் மது. என்ன ஆமல்ல? இந்த ஆம்பளைங்களை எப்பவும் நம்பவே முடியாது, வாய்ப்பு கிடைச்சா பாஞ்சிடுவாங்க. நீ வேற ராகவனை விட்டு பிரிஞ்சிருக்க, இந்த சென்ட்ரலா வேற உன்னை விட ரொம்ப அழகா இருக்கா. ராகவன் கண்ணை காட்டுனா போதும் ஓடி வந்து ராகவன் மடியில படுத்துப்பா என்று மதுவின் இன்னொரு மனசாட்சி சொல்ல, ஹே சும்மா இருடி, ராகவன் பக்கா ஜென்டில்மேன், அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், தேவையில்லாம நீ மதுவை கொலைப்பாத என்று அவளின் மனசாட்சிகளை இன்னொன்று சொல்ல, ரெண்டு பேரும் சும்மா
இருக்கீங்களா? முதல்ல நீங்க கிளம்புங்க. என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் என்று மது கத்தி சொல்ல அவளின் மனசாட்சிகள் இரண்டும் மறைந்து போனது. பிறகு மது புடவையிலிருந்து வெள்ளை நிற சல்வாருக்கு மாறியவள் பார்ட்டி நடக்கும் ஹாலுக்கு சென்றாள். அங்கு ராகவன் இல்லை. என்ன, அவரை எங்க காணோம் என்று மது தேடிக்கொண்டிருந்த சமயம் சஞ்சயும் வாசுவும் பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்த மதுவை பார்த்து விட்டனர். அப்பா, எப்படியோ மது வந்துட்டாடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகவன் எங்கன்னு கேட்டியே, மதுவை சமாதானப்படுத்ததான் போயிருப்பான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ், அனிமா முகத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ணா அண்ணிய சமாதானப்படுத்தின மாதிரி தெரியலையே, இன்னும் வெறுப்பேத்துற மாதிரிதான் தெரியுது என்றான் சஞ்சய். ஆமாண்டா, சரியாதான் சொல்லியிருக்க. அங்க பாரு, உங்க அண்ணா அந்த சென்ட்ரலா கூட உட்கார்ந்து கடலை போட்டுட்டு இருக்கான் என்று வாசு கூற, ராகவனை பார்த்த சஞ்சய் ஆமா மாம்ஸ் என்றான் அதிர்ச்சியாக. இப்போது மதுவும் ராகவனையும் சென்ட்ரலாவையும் பார்த்துவிட்டு குதித்துதான் போனாள். ராகவனும் சிண்ட்ரெல்லாவும் எதிரெதிர் நாற்காலியில் ஒரே டேபிளில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அவர்களின் பக்கம் சென்ற மது அங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டு குடுவைகளில் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணியையும் தயிரும் எடுத்து அவளின் தட்டில் போட்டுக்கொண்டு அவர்களின் பக்கத்தில் இருந்த இன்னொரு மேசையில் அமர்ந்து கொண்டாள். அவர்களை வேவு பார்க்கத்தான் மது அங்கு அமர்ந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்த ராகவன், சிண்ட்ரெல்லா, சாப்பிடும்போது பேசுற பழக்கம் இல்லையா என்று ராகவன் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல சார் என்றால் சிண்ட்ரெல்லா சிரித்துக் கொண்டே. அப்புறம் என்ன, பேசலாமே என்றான் ராகவன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார் என்று சிண்ட்ரெல்லா கேட்க, சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட உங்களை நடிக்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று ராகவன் சொல்ல, ஓ, தேங்க்யூ சோ மச் சார் என்று ராகவனின் வலது கையை தன் இரு கைகளாலும் பிடித்துக் கொண்டாள் சென்றல்லா. அவன் கையை பிடித்திருக்க ராகவன் அவளின் கையை பார்த்துவிட்டு மதுவை பார்த்தான். மது ராகவனை முறைத்துக் கொண்டிருந்தாள். ராகவனுக்கு மதுவின் கோபம், முறைப்பு ஏன் என்று நன்றாகவே விளங்கியது. இருந்தும் சென்ட்ரலாவிடம் இன்னும் நெருக்கமாக வேண்டும், அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என்றே நினைத்து கொண்டு அடுத்தடுத்த வேலைகளிலும் ஈடுபட்டான். நான் உனக்கு மட்டும்தான், உன்னை விட்டுட்டு வேற எவளையும் நான் பார்த்தாலோ பழகுனாலோ அதை உன்னால பொறுத்து கொள்ளவே முடியாதடி, அது எனக்கு தெரியும். அது நம்ம தெரியலடி, நீ என்ன முறைச்சாலும் என் மேல கோபப்பட்டாலும் உன் மேல இருக்கிற என்னோட காதல் கூடிக்கிட்டே போகுது மாயக்காரி என்று அவளை பார்த்து நினைத்து கொண்டான் ராகவன். அதுவை பார்த்து கொண்டிருந்த ராகவனிடம், சார், உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கலாமா என்று சிண்ட்ரெல்லா கேட்க, கேளுங்க என்றான் ராகவன். சார், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று தயங்கியபடியே சிண்ட்ரெல்லா கேட்க, மேரேஜ் ஆகிடுச்சு, பட் இப்போ நான் சிங்கிள் தான் என்று தானும் தன் மனைவியும் பிரிந்திருக்கிறோம் என்பதை சிண்ட்ரெல்லாவிடம் மறைமுகமாக ராகவன் சொல்ல, இப்போ இதெல்லாம் அவகிட்ட சொல்லலன்னா என்ன அவசியம் என்று ராகவன் சொன்னதை கேட்ட மது தனக்கு தானே புலம்பிக் கொண்டு ஒரு மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டாள் சோகமாக. சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு கேட்கலாமா என்றாள் சிண்ட்ரெல்லா. அவள் இப்படி கேட்கவும் மதுவின் புருவங்கள் சுருங்கியது. அவள் என்னதான் கேட்க போகிறாள் என்று மது கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தாள். சார், நான் உங்க கூட டான்ஸ் ஆடணும்னு விரும்புறேன் என்று சிண்ட்ரெல்லா சொல்லிவிட மதுவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. ராகவன் டான்ஸ் ஆடி இதுவரை மது பார்த்ததே இல்லை. அதனால் மது எப்படி நினைத்து கொண்டாள், அவரை டான்ஸ் ஆடி இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல. சோ அந்த சிண்ட்ரெல்லா கிட்ட இவரு முடியாதுன்னு தான் சொல்ல போறார் என்று மது நினைத்து கொண்டிருக்க அவளின் முகத்தில் தோன்றிய புன் சிரிப்பை ராகவன் கவனித்து விட்டான். மதுவை ராகவன் பார்த்திருக்க ராகவனை மதுவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இப்போது சிண்ட்ரெல்லாவை பார்த்த ராகவன் அவளிடம் கையை நீட்ட,
அவனின் கையை ஆர்வமாக பிடித்து சென்றல்லா எழ ராகவனும் எழுந்தான். ராகவனும் சென்றல்லாவும் நடனமாடும் இடத்திற்கு செல்லவும் அங்கு நடனமாடி கொண்டிருந்த அனைவரும் விலகி நின்றார்கள். வாசுவும் சஞ்சயும் ராகவனை அதிர்ந்து பார்த்தார்கள். ராகவன் சிண்ட்ரெல்லாவோடு மேற்கத்திய முறையில் நடனமாட ஆரம்பிக்க அங்கிருந்தவர்கள் எல்லாம் கரகோஷம் எழுப்பி அவர்கள் இருவரையும் உற்சாகப்படுத்தினர். அங்கிருந்த அனைவரின் கண்களும் ராகவன் சிண்ட்ரெல்லாவின் மேல்தான் இருந்தது. ராகவனின் வலது கை சிண்ட்ரெல்லாவின் இடது கையை மட்டும்தான் பிடித்திருந்தது. மற்றபடி சிண்ட்ரெல்லாவை தொடவே இல்லை. காற்றுக்கும் வலிக்காது பார்வையை மட்டும் பரிமாறி அவன் அவளோடு நடனமாடி கொண்டிருந்தான். ராகவன் நடனத்தில் பழைய திறமசாலி என்பது வாசுவிற்கு மட்டும் தெரிந்த விஷயம். ஆடிக்கொண்டிருக்கும் போது ராகவனின் கோட்டை கலட்டி சென்றல்லா வீச அது சரியாக மதுவின் பக்கம் விழுந்தது. அதிர்ச்சியில் எழுந்தே விட்டாள் மது. இதை ராகவனும் எதிர்பார்க்கவில்லை. ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் ராகவனின் கழுத்தை சுற்றி கையை போட்ட சென்றல்லா மறுக்கையை அவன் மார்பின் மீது வைத்திருந்தவள் அவனின் சட்டை காலரை பிடித்து அவள் புறம் இழுத்து ராகவனின் கன்னத்தில் இதழ் புதைத்து விட்டாள் சென்றல்லா. இதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை, ராகவன் மது உட்பட. ராகவனுக்கு சென்றெல்லாம் முத்தம் கொடுத்ததை பார்த்த அனைவரும் கைகளை தட்ட, லூசு பயிலுக எது எதுக்கு கை தட்டணும்னு தெரியாம கை தட்டிட்டு இருக்கானுங்களே என்று புலம்பினான் வாசு. மதுவிற்கோ சென்றல்லா ராகவனுக்கு முத்தம் கொடுக்கவும் அப்படியே மேடை ஏறி சென்று அவள் கன்னத்தில் அரைந்து விடலாமா என்னும் அளவிற்கு கோபம் வந்தது. ஆனால் சென்றல்லாவுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது ராகவன் தானே. அதனால் எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் மது. அவளின் பின்னாலேயே வாசுவும் சஞ்சயும் சென்றனர். தன்னை முத்தமிட்டு சென்றல்லாவை விளக்கி நிறுத்தின ராகவன் அவளை எரித்து விடும் பார்வை பார்த்துவிட்டு அவனும் அந்த அறையை விட்டு வெளியில் சென்றான். மது லிப்டில் ஏறி கீழே சென்று கொண்டிருக்க இன்னொரு லிப்டில் வாசுவும் சஞ்சயும் சென்றனர். மதுவை பார்த்த ராகவன், இவ இவ்வளவு அவசரமா எங்க போறா என்று யோசித்தவன் மூன்றாவது லிப்டில் ஏறி தரைத்தளத்திற்கு செல்ல அங்கு வாசலில் சஞ்சயும் வாசுவும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த ராகவன் அவர்களின் புறம் சென்று, ஏங்கவ என்று கேட்க, அன்னிமா அவங்க காரை எடுத்துட்டு போறாங்கண்ணா என்று சஞ்சய் சொல்ல, எங்க போறா என்றான் ராகவன். சொல்லிட்டா போனா, அவ பாட்டுக்கு காரை எடுத்தா போனா என்று வாசு கூறினான். அவ காரை எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கடா என்று ராகவன் கத்த, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்மள கத்துறான் போறடா என்றான் வாசு சஞ்சயிடம். நாங்க என்னடா பண்றது, நாங்க வர்றதுக்குள்ள அவ போயிட்டா என்று வாசு சொல்ல, சரி போ, போய் சீக்கிரம் காரை எடுத்துட்டு வா என்று ராகவன் கத்த, இதோ இதோ எடுத்துட்டு வர மச்சான் என்று வாசுவும் காரை எடுத்து வர காரின் பக்கம் சென்ற ராகவன், நீ இறங்கடா முதல்ல என்று காருக்குள் இருந்து வாசுவை பார்த்து சொல்ல, மச்சான் நானும் வரேன்டா என்று காரில் இருந்து இறங்கியபடியே வாசு சொல்ல, வாசு சொன்னதெல்லாம் ராகவன் காதில் விழவே இல்லை. காரை எடுத்துக்கொண்டு விற்று என்று சென்று விட்டான். என்னடா இவன் இந்த வேகத்துல போறான் என்று வாசு கேட்க, டோன்ட் வரி மாம்ஸ், இந்த ஏரியால ரொம்ப டிராபிக் எல்லாம் இருக்காது என்றான் சஞ்சய். மதுவின் காரை தேடிக்கொண்டே ராகவன் காரை உயர் வேகத்தில் செலுத்த மதுவின் கார் ராகவனின் காரை விட உயர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ரேசருங்கிறது எங்க நிரூபிக்கிறா பாரு. இப்ப எதுக்கு காரை எடுத்துட்டு இவ இவ்வளவு அவசரமா கிளம்புனா, எங்கதான் போயிட்டு இருக்கா என்று யோசித்த ராகவன் தன் காரின் வேகத்தை கூட்டினான். நேராக மதுவின் கார் கடற்கரையில் சென்று நின்றது. அவளின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ராகவன் காரை ஓட்டினாலும் எதிர்பாராத விதமாக டிராபிக்கில் மாட்டிக்கொண்டான் ராகவன். எப்பவும் இந்த ரோட்ல டிராபிக்கே இருக்காது, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரோட்ல டிராபிக், எல்லாம் என் நேரம் என்று புலம்பினான் ராகவன். அந்த டிராபிக்கில் 10 நிமிடம் லேட் ஆனது ராகவனுக்கு. ஆனால் எப்படியோ மதுவின் கார் கடற்கரை நோக்கி சென்று தான் இருக்கும் என்று ராகவன் கண்டுபிடித்து விட நேராக கடற்கரைக்கு சென்றவன் அங்கு மதுவின் காரை பார்த்தான். காரிலிருந்து இறங்கினான். அந்த ஆளில்லாத கடற்கரையில் மது மட்டும் கடலை விரித்து பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தாள்.
இங்கதான் இருக்கிறியா? இதோ வர என்று சொன்ன ராகவன் அவள் அருகில் செல்ல, அவளைப் போலவே மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு கடலை பார்த்து கொண்டு அவள் பக்கத்தில் நின்றான் ராகவன். அவனை திரும்பி பார்த்த மது அவனை முறைத்துவிட்டு திரும்பி நடக்க போக அவளின் கையை பிடித்தான் ராகவன். அவன் புறம் திரும்பாமலேயே, கையை விடுங்க முதல்ல என்றாள் மது. பிடிச்ச கையை விட்டுற பழக்கம் எனக்கு இல்ல என்றான் ராகவன். இப்படி எத்தனை பொண்ணுங்க கிட்ட டைலாக் பேசி இருப்பீங்க என்று அவன் புறம் திரும்பி அவனின் விழிகளை ஆள பார்த்தபடி கேட்டாள் மது. எத்தனை பொண்ணுங்க கிட்ட நான் காதல் வசனம் பேசியிருப்பேன்னு நீ நினைக்கிற என்று மதுவை பார்த்து கேட்டான் ராகவன். மதுவிடம் அமைதி. ராகவனிடம் தான் கேட்ட கேள்வி சரியானது இல்லை என்று மதுவிற்கு நன்றாகவே தெரியும். அவன் காதலித்த ஒரே பெண்ணும், அவன் கரம் பிடித்த ஒரே பெண்ணும், அவனின் காதலுக்கெல்லாம் உரித்தான ஒரே பெண்ணும் தான் தான் என்பது மதுவிற்கு தெரியும். தெரிந்தும் அவள் எப்படி கேட்டுவிட்டாள்? ராகவனை வேறு ஒரு பெண் முத்தமிட ராகவன் அனுமதித்து விட்டானே என்று கோபம் மதுவிற்கு. கண்களை மூடி திறந்தவள், என் கையை விடுங்க, நான் போகணும் என்று மணலை பார்த்தபடி மது சொல்ல, என் கண்ணை பார்த்து சொல்லுடி என்றான் ராகவன். நிமிர்ந்து அவனின் விழிகளை பார்த்த மது கலங்கிய கண்களோடு, கையை விடுங்க, நான் போகணும் என்று சொல்ல, அவளின் விழிகளில் இருந்த கவலையும் ஏக்கமும் கோபமும் எல்லாமே ராகவனுக்கு புரிந்தது. அடுத்த கணம் ராகவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை தன் புறம் இழுத்து அவளின் இதழ்களை காவை கொண்டான். கண்களை மூடிக்கொண்டாள் மது. அவனிடமிருந்து அவள் விலகவில்லை. அவன் மொத்தத்திற்கு அவள் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை. அவனின் மொத்தத்திற்கு வழிவிடவும் இல்லை. அப்படியே சிலை போல் நின்றிருந்தாள். அவளின் மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டே இருந்தது. 5 நிமிடங்கள் தொடர்ந்த மொத்தத்தை மழைதான் முடிவுக்கு கொண்டு வந்தது. மழை துளி ராகவன் மேல் விழவும் அவளை விட்டு நகர்ந்து ராகவன் நிற்க, ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவனின் கன்னத்திலிருந்த சிண்ட்ரெல்லாவின் இதழ் முத்திரை, அதாவது சிண்ட்ரெல்லா முத்தம் கொடுத்ததால் ஏற்பட்ட லிப்ஸ்டிக் அறை, அதையும் பார்த்த மது தன் காரை நோக்கி திரும்பி நடக்க அந்த மணல் மேட்டில் அவளால் நடக்க முடியவில்லை. அவளின் பின்னால் வந்த ராகவன் அவளை தூக்கி கொள்ள, என்ன விடுங்க, என்ன விடுங்க, நீங்க என்ன தூக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன கீழே இறக்கி விடுங்க என்று மது சொல்ல, இப்போ நீ மட்டும் பேசாம வரல, அப்படியே தூக்கி கடலை போட்டுருவேன் பாத்துக்கோ. வயிற்றுல புல்ல இருக்கிறத மறந்துட்டு ரோட்ல அப்படி காரை ஓட்டிட்டு வர, உன் மேல கொள்ள பெரியல இருக்கேண்டி என்றான் ராகவன். மதுவும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவளின் கார் அருகே சென்று மதுவை இறக்கிவிட்ட ராகவன், கிளம்பலாமா என்று கேட்க, என்கிட்ட கார் இருக்கு என்றாள் மது. கார் இருக்கு, ஆனா பஞ்சரால இருக்கு என்று ராகவன் சொல்ல, மது அவளின் கார் டயரை பார்த்தாள். இது எப்படி பஞ்சராச்சு என்று மது யோசித்துக் கொண்டிருக்க, ராகவனின் இதழுக்குள் மெல்லிய புன்னகை. மது காரை பார்த்ததுமே காரில் இருந்து இறங்கிய ராகவன் செய்த முதல் வேலை அவளின் கார் டயரை பஞ்சராக்கியதுதான். எப்ப மழை பயங்கரமா பெய்யுதுல, கார்ல ஏறு, கிளம்புவோம் என்று ராகவன் இப்போது மதுவிடம் சொல்ல, என்னால முடியாது என்றாள் மது. மழையில நின்னா சொல்லி பிடிக்கும், ஜோரம் வருடி, பாப்பாக்கு ஆகாது, சொன்னா கேளு, கார்ல ஏறு. இந்த பக்கம் பஸ் கூட வராது. சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இந்த இடம் தள்ளி இருக்கு. கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆகிடும் என்று ராகவன் சொல்ல, ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு காரில் ஏறினாள் மது. காரின் மறுபுறம் ராகவன் ஏறிக்கொள்ள மதுவை பக்கவாட்டாக திரும்பி பார்த்தான் ராகவன். வெள்ளை நிற சுடிதாரில் இருந்த அவளின் அங்க வளவிகள் அப்பட்டமாக தெரிய, பொடுத்துருடி என்று வாய்க்குள் முனகிய ராகவன் கொட்டியாக வளர்ந்திருந்த அவளின் வயிற்றையும் பார்த்தான். அவனின் பிள்ளைதான் அது. தான் வளர்ந்து தன் தாயின் வயிற்றை வளரச் செய்திருந்தது. அவளின் வயிற்றையே பார்த்து கொண்டு ராகவன் இருக்க, காரை ஸ்டார்ட் செய்யாமல் இருக்கும் ராகவனை திரும்பி பார்த்தாள் மது. வயிற்றில் இருந்த ராகவனின் பார்வை மேலே உயர்ந்து அவளின் கண்ணை பார்க்க, மது தன் துப்பட்டாவை கீழே இறக்கி கொண்டாள். ராகவன் அவளின் இந்த செயலில்
கண்களை மூடி திறந்தவன் அவளின் துப்பட்டாவில் கை வைத்து இழுத்து காரின் பின் சீட்டில் எரிந்தவன் அவளின் விழிகளை பார்த்தவாறு, "உன் உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு, எங்கெல்லாம் இருக்குங்கிற வரைக்கும் எனக்கு அத்துப்படி. என்கிட்ட நீ மறைக்க எதுவுமே இல்லை. எனக்கு நீ வேணும்னா இங்கேயே இப்பவே உன்னை நான் எடுத்துப்பேன். நீ ஏன் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது, புரிஞ்சுதா?" என்று ராகவன் சொல்ல கோபத்தில் சிவந்த அவனது விழிகளை பார்த்து பயந்துதான் போனாள் மது. மது பயந்ததை பார்த்த ராகவன், "சாரி" என்று சொல்லிவிட்டு வண்டியை எடுத்து கொஞ்ச தூரம்தான் சென்றிருப்பான். காரை நிறுத்தியவன் மதுவின் விழிகளை ஆள பார்த்தபடியே, "என்னால முடியலடி, என் பிள்ளைய நான் தொட்டு பார்க்கலாமா?" என்று ராகவன் கேட்க மதுவின் கண்கள் கலங்கிவிட்டது. என்றாள் மது. தன் பிள்ளையை தொட்டு பார்க்க அனுமதி கேட்கும் அளவுக்கு ராகவனை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பவள் மதுதானே. அதை நினைத்து அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. இப்போது ராகவனும் அவள் புறம் திரும்பி அவனின் வலது கையை மதுவின் வயிற்றில் வைத்து தொட்டு பார்த்தவன் குனிந்து அவளது வயிற்றில் முத்தமிட மதுவிற்கு அடிமனம் குளிர்ந்து போனது. முத்தமிட்டு அவன் விலகி அவனது காரை எடுக்க போக கேரில் இருந்த அவனது கையை பிடித்தாள் மது. மதுவை திரும்பி அவன் பார்க்க சட்டென்று அவனின் இதழில் இதழ் பதித்தாள் மது. இப்போது ராகவன் சிலையாயிருந்தான். மது அவன் இதழில் முத்தப்போரை நடத்தி கொண்டிருந்தாள். முத்தமிட்டு அவள் நகர, "இதுக்கு என்னடி அர்த்தம்?" என்றான் ராகவன். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன். உங்க மேல கோபமா இருக்கேன் தான், உங்களை வெறுக்கிறேன் தான். இருந்தும் உங்க மேல வச்சிருக்க காதலும் அன்பும் பாசமும் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹேட் யூ so much, but still at the same time I love you என்றாள் மது. "ஒரே சமயத்துல வெறுக்கவும் நேசிக்கவும் உன்னால மட்டும் தாண்டி முடியும்" என்று அழுத்தமாக சொன்ன ராகவன் காரை எடுக்க மது காரிலிருந்து எஃப்எம்ஐ ஆன் செய்தாள். "என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கில்லாதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி, உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை, என்னுள் நீ வந்தாய் நெஞ்சில் வாழ்கின்றாய், விட்டு செல்லாதே இது நியாயமில்லை" என்று பாடல் ஒலிக்க மதுவின் கண்களிலிருந்து கரைந்தோடியது அவளின் காதல். அவன் அறியாமல் துடைத்து கொண்டாள் மது. ராகவன் அதை கவனித்து விட்டான். இவளே கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறா என்று மனதிற்குள்ளேயே பொறுமையவன் அடுத்த 10 நிமிடத்தில் காரை ஹோட்டலின் வாசலில் சென்று நிறுத்தினான். மதுவிற்காகவும் ராகவனுக்காகவும் வாசுவும் சஞ்சயும் வாசலில் காத்திருக்க ராகவன் காரில் மதுவும் சேர்ந்து வருவதை பார்த்ததும் தான் வாசுவுக்கும் சஞ்சய்க்கும் மூச்சே வந்தது. ராகவனின் காரில் இருந்து இறங்கிய மது யாரையும் பார்க்காமல் நேரே ஹோட்டலுக்குள் சென்று விட்டாள். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தேற்றலா? இந்த கதையில் இருப்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி மக்களே. பை. See you.